ஒவ்வொரு திட்டத்திலும் எவ்வளவு பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. வயிற்றெரிச்சலும் ஆற்றாமலையும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க. நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. நேற்று முன்தினம் நான் ஒரு ட்வீட் போட்டேன், பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல். அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி 36,660 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் 56,916 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதுதான் எங்க அரசியல். மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும் இந்த அரசு ஓயாமல் பாடுபடும். சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம். அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்ப பல லட்சம் பேர் அதுல பயனடைஞ்சுக்கிட்டு வராங்கன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு? இன்னும் வரல. மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான 62 கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்கு அமைப்போம் அமைச்சிருக்கிறோம். அறிவிச்சிட்டு அறிவிப்போடு நிறுத்திடாம அமைச்சிருக்கோம். இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் நடந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை நிறுத்த பார்த்தாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து அது செயல்படுத்துவது மட்டுமில்லாமல் இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழடி ஆய்வறிக்கை கூட வெளியே வந்துவிடக் கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்துக்கிறாங்க. மதுரையில உலக தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம். 24 நாடுகள் கலந்திருக்கிற ஜூனியர் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது? குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு நிதியை கொட்டி கொடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடுனா ஒண்ணும் கிடையாது. விளையாட்டுல மட்டுமல்ல, மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பை நாம கொண்டு வரோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இளைஞர்களை பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க தரம். நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்கணும். நாங்க அதுக்காகத்தான் மாட்டுத்தாவணியில டைடல் பூங்கா அமைக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திமிரா வேற பேசுறாங்க. சரி, இவங்க சொல்ற லாஜிக் இப்படி பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா, ஆக்ரா, இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது? ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? எங்க அரசுல இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லட்டா?
இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் 70 பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 428 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆதிதிராவிடர் நல வீட்டு வசதி திட்டத்தில் 57 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் PK மூக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு வருது. பெருங்காமலூர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். மொத்தமா சொல்லணும்னா கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கும். இதுவரைக்கும் 4300 கோடி ரூபாய் மதிப்பிலான 10,000 வளர்ச்சி பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம். இப்போ 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான 358 வளர்ச்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சரி, இத்தனை செஞ்சிருக்கோன்னு சொல்றீங்களா, புது அறிவிப்பு எதுவும் இல்லையான்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. ஆமா, உங்களை புரிந்து கொண்டவன் நான், என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது. மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்காக தான் மதுரைக்கான 6 புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகள், வெளி வீதிகள், புதூர், அண்ணா நகர், சந்தைப்பேட்டை, தெற்குவாசல், எஸ்எஸ் காலனி, ஆரப்பாளையம், அரசரடி, பழங்கானத்தம், பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் 7 கோடி ரூபாய் செலவில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம், பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்க 9 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வர இருக்கக்கூடிய சாலை, முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வர இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சாலை ஆகியவை 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும்.